இந்திய பங்குச்சந்தைகள் அடுத்த சில ஆண்டுகளுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. நம்ம எப்பவுமே ஜப்பானீஸ் பங்குச்சந்தையோ அமெரிக்க பங்குச்சந்தையோ இந்திய பங்குச்சந்தையோ ஒரே தட்டில் வச்சு நம்ம பார்க்க முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் அமெரிக்காவில் வைப்பு நிதியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 1% தான் வட்டி கிடைக்கும். ஜப்பானில் நீங்கள் வைப்பு நிதியில் வச்சிங்கன்னா வட்டியே கிடைக்காது. இப்போது ஏதோ ஒரு பங்கு வாங்குறீங்க ஜப்பானில், ஒரு 100 yen, அந்த ஜப்பானோட கரன்சி பேர் yen, ஒரு 100 yen கொடுத்து ஒரு ஷேர் வாங்குறீங்க. அது இறங்கிடுச்சு. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அது 100 யென்ன்றது ஒரு 110 இல்லை 101 போதுன்னு வச்சிங்களேன். பரவாயில்ல, எனக்கு லாபம்னு கை தட்டுவீங்க. ஆனால் அதே இந்தியாவில் ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு பங்கு வாங்குறீங்க. ஒரு 5 வருஷம் இறங்கிடுச்சு பங்கு, நீங்கள் வச்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு அது 105 ரூபாய் போதுன்னு வச்சிங்களேன். லாபம்னு உங்களால் கை தட்ட முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த 100 ரூபாயை நீங்கள் வைப்பு நிதியில் வச்சுருந்தீங்கனால் 5 வருஷத்தில் உங்களுக்கு வட்டியே 35 ரூபாய் வந்திருக்கும். புரியுதுங்களா? ஆனால் ஜப்பானில் அந்த கணக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா ஜப்பானில் நீங்கள் வைப்பு நிதியில் வச்சுருந்தாலும் உங்களுக்கு வட்டி கிடையாது இல்லையா? ஸோ நம்முடைய பங்குச்சந்தைகள் நீங்கள் வைப்பு நிதியில் பணத்தை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 அல்லது 8% வட்டி கிடைக்குது. ஸோ பங்குச்சந்தைகள் அதை விட அதிகமான ரிட்டர்ன் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் பண்ணுற முதலீடு லாபம்.